Bibles to Exodus chapter 3 and read verses 19 and 20. நாம் நம்முடைய வேதங்களை திருப்பி யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் வாசிப்போம். ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவலமே கண்டாலொழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். And I am sure that the king of Egypt will not let you go, no, not by a mighty hand, and I will stretch out my hand and smite Egypt with all my wonders, which I will do in the midst thereof, and after that he will let you go. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Shall we place our forefinger on that verse? நாம் நம்முடைய விரலை இந்த வசனத்தில் நாம் வைப்போம். And we are going to praise God that God might speak to us through this verse. தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசும்படியாக நாம் அவரை துதிக்க போகிறோம். This place is not an ordinary place. இந்த இடம் ஒரு சாதாரணமான இடம் அல்ல. This meeting is not an ordinary meeting. இந்த கூட்டமானது ஒரு சாதாரணமான கூட்டம் அல்ல. God is here. தேவன் இங்கே இருக்கிறார். God wants to speak to us. தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும் என்றும் விரும்புகிறார். There is a power in the word of God. தேவனுடைய வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கிறது. This evening that power should be released in our midst. இந்த மாலை வேளையில் அந்த வல்லமையானது நம்முடைய மத்தியில் வெளிப்பட வேண்டும். As we hear these words of God, நாம் இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது தானே these words should enter into our minds. இந்த வார்த்தைகளானது நம்முடைய மனதிற்குள் பிரவேசிக்க வேண்டும். They should enter into our souls. நம்முடைய ஆத்மாவில் பிரவேசிக்க வேண்டும். They should enter into our bodies. நம்முடைய சரீரங்களில் அது பிரவேசிக்க வேண்டும். And a work of transformation should be wrought in our lives. ஒரு மறுரூபமாக்குதலின் வேலை நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டும். For that let us all lift up our hands and praise God. அதற்காக நாம் யாவரும் நம்முடைய கரத்தை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். I would first of all like to present the situation of the context that is around this verse. முதலாவதாக இந்த வசனத்தில் காணப்படுகிற சூழ்நிலையை பற்றி இதை பற்றியான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். In this context, two nations are in conflict. இந்த வசன பகுதியில் இரண்டு ஜாதிகள் ஒன்றோடு ஒன்று முரண்பாடு உள்ளவைகளாய் போராடுகிறதா இருக்கிறது. Both those nations exist today. இந்த இரண்டு ஜாதிகளும் இன்றளவும் காணப்படுகிறது. One is called Israel, the other is called Egypt. ஒன்று இஸ்ரவேல் என்றும் மற்றொன்று எகிப்து என்றும் அழைக்கப்படுகிறது. I'll give you a brief history of this conflict and then we'll come to our situation. இந்த போராட்டத்தை பற்றியதான ஒரு சுருக்கமான விவரத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நான் தொடர்கிறேன். God loved and still loves the whole world. தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் இன்னும் முழு உலகத்திலும் அன்பு கூர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். But this world is a world gone astray. ஆனால் இந்த உலகமோ வழி தப்பி போனதான உலகமாய் மாறிவிட்டது. So God wants to meet the people of this world once again. எனவே மறுபடியுமாக இந்த உலகத்தில் இருக்கிறதான ஜனங்களை சந்திக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். So he wanted a starting point. எனவே அவருக்கு ஒரு ஆரம்ப புள்ளி தேவையா இருக்கிறது. So he started with a person called Abraham. எனவே ஆபிரகாம் என்கிறதான ஒரு மனுஷனோடு கூட அவர் தம்முடைய வேலையை ஆரம்பித்தார். And he told him, I am going to reach out to all the people of this world through your seed. உன்னுடைய சந்ததியாரின் மூலமாக இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நான் சந்திக்க போகிறேன். So when Abraham's seed started increasing a little bit, they settled down in Egypt. எனவே ஆபிரகாமினுடைய சந்ததியானவர்கள் பெருக ஆரம்பித்தபோது அவர்கள் எகிப்தில் தங்கினார்கள். So they started growing and multiplying. அவர்கள் பலுத்து பெருகினார்கள். In the beginning, Israel and Egypt were friends, they had no conflict. ஆரம்ப காலத்தில் இந்த எகிப்தியரும் இஸ்ரவேலரும் ஒருவருக்கொருவர் நண்பர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்கு இடையே போராட்டம் இல்லை. But as days went by, ஆனால் நாட்கள் சென்றபோது when the Egyptians saw how the Israelites were prospering and multiplying, எகிப்தியர்கள் எப்படி இஸ்ரவேலர்கள் எப்படி பெருகினார்கள் என்றும் அவர்கள் எப்படி செழிப்படைந்தார்கள் என்றும் இந்த எகிப்தியர்கள் கண்டபோது the Egyptians got afraid. எகிப்தியர்கள் பயம் அடைந்தார்கள். Jealousy and fear overcame them. பொறாமையும் பயமும் அவர்களை மேற்கொண்டது. If these people continue to multiply like this, they might overthrow us, they might come and reign in our place. இந்த ஜனங்கள் இப்படி பெருக ஆரம்பித்து விட்டால் இவர்கள் நம்மை கவிழ்த்து போட்டு நம்முடைய ஆட்சியை கைப்பற்றுவார்கள், நம்மேல் இவர்கள் ஆட்சி செலுத்துவார்கள். And who are these people to come into our country and increase? நம்முடைய தேசத்தில் வந்து இந்த ஜனங்கள் பெருகுவதற்கு இந்த ஜனங்கள் யார்? So the king of Egypt made a plan. எனவே எகிப்தின் ராஜா ஒரு திட்டம் வகுத்தான். We should do something to take full control of them so that
they do not increase, and so that we can use them as long as they live and finally get rid of them. அவர்கள் பெருகாதபடிக்கும் அவர்கள் செழிப்படையாதபடிக்கும் நாம் அவர்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நாம் அவர்களை நம்முடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து அவர்கள் மேல் நாம் ஆட்சி செலுத்த வேண்டும் என்று எகிப்து ராஜா நினைத்தான். We can use them as long as they live and finally kill them. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் நாம் அவர்களை பயன்படுத்திவிட்டு அதற்கு பிறகு கடைசியாக அவர்களை கொன்றுவிடலாம். Read Exodus chapter 1 and verse 10. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். Come on, let us deal wisely with them, lest they multiply, and it come to pass that when there falleth out any war, they join also unto our enemies and fight against us, and so get them out of the land. In the first verse that we read, we saw that the king of Egypt was mighty. நாம் முதலாவதாக வாசித்ததான் அந்த வசனத்தில் எகிப்தின் ராஜா வல்லவனா இருந்தான் என்று வாசித்தோம். But in this verse we also read, as in the English translation, he is wise. ஆனால் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி அவன் ஞானம் உள்ளவனா இருந்தான் என்று வாசிக்கிறோம். Wise not in a good sense, wise in a cunning sense. ஞானம் என்று சொல்லும்போது அவனுடைய ஞானம் ஒரு நல்ல விதத்தில் காணப்படவில்லை, அது ஒரு தந்திரமான விதத்தில் அமைந்திருந்தது. It is the same thing that is happening in our lives. இதே காரியம்தான் நம்முடைய ஜீவியங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Now this Egypt is a type of hidden invisible powers that are working in this world. இந்த எகிப்து என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் அதர்சனமாக கிரியை செய்கிறதான தந்திரமான வல்லமைகளை அது குறிக்கிறது. They are invisible powers that cannot be seen with our human eyes. இவைகள் அதர்சனமான வல்லமைகளாய் இருக்கிறபடியினால் நாம் இவைகளை நம்முடைய புற கண்களினால் காண முடியாது. And the Israelites are a reflection of the human race. இந்த இஸ்ரவேலர்கள் மனுஷர்களுக்கு அவர்கள் நிழலாட்டமா இருக்கிறார்கள். So we human beings are the Israelites, and the Egyptians are the hidden powers that are working against us. இந்த மனுஷர்கள் இஸ்ரவேலரை குறிக்கிறார்கள், இந்த எகிப்தியர்களோ அதர்சனமாக கிரியை செய்கிறதான பொல்லாத வல்லமைகளை குறிக்கிறது. So what we learn from the conflict between Israel and Egypt is something very real going on every day in all of our lives. எனவே இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் இடையே நடந்ததான போராட்டமானது நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் நடக்கிறதான போராட்டத்திற்கு சரியாய் அமைந்திருக்கிறது. And this conflict that we are going through is something more serious. ஆனால் நாம் போய் கொண்டிருக்கிறதான இந்த போராட்டமானது நாம் மிகவும் யோசித்து பார்க்கக்கூடியதான நிலவரத்தில் அமைந்திருக்கிறது. And it is a very dangerous and important warfare. இது ஒரு மிகப்பெரியதான ஆபத்தான யுத்தமாய் இருக்கிறது, மிக முக்கியமானதா இருக்கிறது. So what we learn these days is very important for our lives. எனவே இந்த நாட்களில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. First of all, we must realize that there are very real powers working against the human race. முதலாவதாக மனித சமுதாயத்திற்கு விரோதமாக மிகவும் உண்மையாய் கிரியை செய்யக்கூடியதான அதர்சனமான வல்லமைகள் இருக்கிறது. See, many things happen in our lives which we don't want to happen. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரும்பத்தகாததான अनेक சம்பவங்கள் சம்பவித்து விடுகிறது. We realize it in our personal lives. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் அதை உணர்கிறோம். We don't want to get angry, but we get angry. கோபப்பட வேண்டாம் என்று தான் நாம் நினைக்கிறோம், ஆனால் நாம் கோபப்பட்டு விடுகிறோம். We don't want to do certain wrong things, but something drives us to do the wrong things. சில தவறான காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்று தான் நாம் நினைக்கிறோம், ஆனால் சில காரியங்களானது அவைகளை செய்யும்படியாக நம்மை தூண்டி விடுகிறது. So many wrong things going on in the society. சமுதாயத்தில் பல வகையான தவறான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. So many wrong things going on in places where justice ought to be seen. எங்கே நியாயம் செய்யப்பட வேண்டுமோ, எங்கே நியாயம் காணப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் பல வகையான அநியாயங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. Why is this happening? ஏன் இந்த காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? Why is it that we human beings who have so mighty and so capable are not able to control ourselves? மனுஷர்களாகிய நாம் மிக வல்லவர்களாய் இருக்கிறோம், ஆனால் நம்மை நாமே அடக்க முடியாமல் கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பது என்ன? The reason is there are powers that are hidden and invisible that are controlling our lives. இதற்குரிய காரணம் என்னவென்றால் அதர்சனமாய் இருக்கிறதான பொல்லாத வல்லமைகளானது நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு கைப்பற்றி இருக்கிறது. And those invisible powers are jealous and afraid of us, and they know if we increase and multiply then we will overcome them.
அந்த அதர்சனமான வல்லமைகளானது நம்மேல் பொறாமையும் பயமும் கொண்டிருக்கிறபடியினால் நாம் பெருக்கிவிட்டால் அவைகளுக்கு அது ஆபத்தாக மாறிவிடும் என்று அது பயம் அடைகிறது. So they do everything possible to keep us subdued as their slaves and finally kill us off. எனவே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவைகள் நம்மை கீழ்ப்படுத்தி கடைசியாக நம்மை கொன்றுவிடவும் அவைகள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. Those are the problems that we see in our everyday life. இவைகள் தான் நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் காண்கிறதான ஒவ்வொரு பிரச்சனைகள். Now we are going to consider a few ways in which these powers, these hidden invisible powers work against us. இந்த அதர்சனமான வல்லமைகள் எப்படி நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறது என்பதை பற்றி நாம் கவனிக்க போகிறோம். Today there are more than 600 crore human beings on this planet. இன்று இந்த கிரகத்தில் 600 கோடி பேருக்கும் மேலான ஜனங்கள் இருக்கிறார்கள். But most of them do not know why they are here. ஆனால் அவர்களில் அநேகர் அவர்கள் ஏன் தான் இங்கே இருக்கிறார்கள் என்பதை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். They don't know what the purpose for which they are on this earth. அவர்கள் இந்த பூமியில் இருக்கிறதான நோக்கத்தை பற்றியும் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். In fact, most people don't even know that they are here with a plan, with a purpose. உண்மையிலேயே அவர்கள் அநேக ஜனங்களானவர்கள் அவர்கள் இந்த பூமியில் ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு கூட இருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். But God has arranged this meeting for you just to let you know that you are here. God has brought you into this world with a plan. ஆனால் தேவனோ இந்த கூட்டத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஏனென்றால் அதன் மூலமாக இந்த கிரகத்தில் நீங்கள் ஏன் காணப்படுகிறீர்கள் அவருடைய திட்டத்தை பற்றியும் நோக்கத்தை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. So God has made you with a plan. எனவே தேவன் உங்களை ஒரு திட்டத்தோடு கூட அவர் உண்டாக்கி இருக்கிறார். You are not here by accident. நீங்கள் ஏதோ தற்செயலா இங்கே வந்துவிடவில்லை. Today almost every school in this world teaches that we have been evolved from monkeys. இன்று உலகத்தில் ஏறக்குறைய அனைத்து பள்ளிகளுமே தங்களுடைய பிள்ளைகளுக்கு மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான் என்று போதிக்கிறது. The whole universe came into existence with a bang. முழு அண்ட சராசரமும் ஏதோ மோதலின் நிமித்தமாக ஏற்பட்டது என்றும் and there were many huge heavenly bodies came into existence after that. அதற்கு பிறகு பல வகையான மிகப்பெரிய விண்வெளி சக்திகள் உயிருக்கு வந்தது என்றும் and when lightning struck this planet one day, ஒரு நாள் மின்னலானது இந்த கிரகத்தை தாக்கின போது then suddenly life came out of that lightning. திடீரென்று அந்த மின்னலிலிருந்து ஒரு உயிர் புறப்பட்டது. and then living cells started multiplying and increasing. அதற்கு பிறகு உயிருள்ள அணுக்கள் பெருக ஆரம்பித்தது. and they took on more complex forms. அதற்கு பிறகு சில சிக்கலான வடிவங்களை அது பெற்றது. and finally man came into existence. கடைசியாக மனிதன் உயிருக்கு வந்தான். Now if that be the case, இது இப்படியாக இருக்கும்போது then there is no plan about us. அப்படியாக இருக்கும் என்றால் நம்மை பற்றியதான திட்டம் ஒன்றுமில்லை. There is no God behind this. இதற்கு பின்பாக தேவன் இல்லை. We all appear just by accident. நாம் யாவருமே ஏதோ தற்செயலாக அப்படியே தோன்றிவிட்டோம். So there is no purpose or meaning in life. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் ஒரு நோக்கமும் இல்லை. But the truth is, today although this is being taught as science in the textbooks, many scientists do not believe in this. ஆனால் உண்மை என்னவென்றால் இன்று பல பாட புத்தகங்களில் இந்த காரியங்களானது போதிக்கப்பட்டாலும் கூட அநேக விஞ்ஞானிகள் இதற்குரிய கருத்தை ஏற்க மறுக்கிறார்கள். The purpose behind this theory of evolution is a subtlety of this king of Egypt. இந்த பரிணாம கோட்பாட்டிற்கு பின்பாக இருக்கிறதான நோக்கம் என்னவென்றால் இந்த எகிப்து ராஜாவினுடைய தந்திரமாய் இருக்கிறது. He doesn't want you to know that you are here on this earth with God's plan. தேவனுடைய திட்டத்தோடு கூட தான் நீங்கள் இந்த பூமியில் இருக்கிறீர்கள் என்பதை பற்றி நீங்கள் அறியக்கூடாது என்று அவன் நினைக்கிறான். He wants to make you think that you are just a beautiful combination of many chemicals. பல வகையான ரசாயனங்களின் ஒரு அழகான கலவை தான் நீங்கள் என்று நினைக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். So he doesn't want you to know that God has brought you here with a purpose in his mind. தேவன் தம்முடைய மனதில் இருக்கிறதான நோக்கத்தோடு கூட தான் இங்கே அவர் உங்களை கொண்டு வந்தார் என்பதை பற்றி நீங்கள் அறியக்கூடாது என்று அவன் நினைக்கிறான். You are no different from an ass or a dog or a monkey. The only difference is you are a little more intelligent than they. ஒரு கழுதைக்கும் ஒரு நாய்க்கும் ஒரு குரங்குக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இருக்கிறதான சிறிய வித்தியாசமும் கூட அவைகளை காட்டிலும் நீங்கள் சற்று அறிவு வாய்ந்தவர்கள், அவ்வளவுதான். They are born, they live, they die. You are born, you live, you die. அவைகள் பிறக்கிறது, வாழ்கிறது, மரணம் அடைகிறது. அதே போல நீங்களும் பிறக்கிறீர்கள், வாழ்கிறீர்கள், மரணம் அடைகிறீர்கள். So as long as you live, you make the rules, you live as you like, enjoy life as you like, and finally return to the dust. எனவே நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் நீங்களே உங்கள் வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்கிறீர்கள், நீங்களே உங்கள் வாழ்க்கைக்குரியதான சட்டதிட்டங்களை வகுத்துக் கொள்கிறீர்கள். கடைசியாக உங்கள் வாழ்க்கை முடிவடையும் போது நீங்கள் மரணம் அடைகிறீர்கள். So most people are living in this world not realizing that God has a plan about them. எனவே அநேக ஜனங்கள் இந்த பூமியில் இருக்கிறதான இந்த அநேக
அநேக ஜனங்கள் தாங்கள் ஏன் தான் படைக்கப்பட்டோம் என்பதை பற்றியான நோக்கத்தை அறியாமல் இருக்கிறார்கள். The truth is there's so much of evidence against evolution, but still it remains in the textbooks as though it is truth. உண்மை என்னவென்றால் இந்த பரிணாம கோட்பாட்டிற்கு விரோதமாக முரண்பாடான பல காரியங்கள் இருக்கிறது. இவைகள் இப்படி காணப்பட்டாலும் அவைகள் பாட புத்தகங்களில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. In America 55% of the scientists do not believe in evolution. அமெரிக்க தேசத்தில் இருக்கிறதான 55% விஞ்ஞானிகள் இந்த பரிணாம கோட்பாட்டை ஒத்துக்கொள்கிறதில்லை. Only 45% believe. 45% அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். Because those 45% evolutionists, they are powerful and they are influential, so somehow they manage to help that theory to remain in the textbook. இந்த மீதியா இருக்கிறதான அந்த 45% மிகவும் செல்வாக்கு வாய்ந்தவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் இந்த பரிணாம கோட்பாட்டை பாட புத்தகங்களில் புகுத்தி இருக்கிறார்கள். Those who do not believe in evolution are able to ask so many questions to those who believe in evolution that they are not able to answer. பரிணாம கோட்பாட்டை நம்பாதான அநேகர் இந்த கோட்பாட்டை குறித்ததான அநேக கேள்விகளை கேட்கிறார்கள். ஆனால் அந்த பரிணாம கோட்பாட்டை நம்புகிறவர்களால் இதற்குரிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார்கள். But today in the schools they are being taught like science. ஆனால் உலகத்தில் இருக்கிறதான பள்ளிகளில் இவைகள் அறிவியல் பாடமாக போதிக்கப்படுகிறது. And if you go out onto the street or to your college or to your school or to your workplace and say God made heaven and earth, they will think that's unscientific. நீங்கள் தெருக்களிலோ இல்லாவிட்டால் நீங்கள் படிக்கும் பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ நீங்கள் வேலை செய்யும் அலுவலகங்களிலோ சென்று தேவன் தான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொன்னால் இது நம்பக்கூடாதான உண்மையா இருக்கிறது என்றுதான் உங்களுக்கு பதில் வரும். I'll just give you one thing that Christian scientists and non-believers of evolution ask the evolutions that they cannot answer. கிறிஸ்தவ விஞ்ஞானிகளும் பரிணாம கோட்பாட்டை நம்பாததான மற்ற அநேகரும் இந்த பரிணாம கோட்பாட்டிற்கு இருக்கிறதான அந்த கோட்பாட்டை பற்றி சில கேள்விகளை கேட்டார்கள். அதில் ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். And they cannot answer that. அந்த கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. God has put into every human being an understanding of the moral law. தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் சன்மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். God has put in every human being certain laws which we understand. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதான சில சட்ட திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். For example, உதாரணமாக, supposing you are standing in a queue to buy a ticket in a railway station. நீங்கள் ஒரு ரயில் நிலையத்தில் நின்று கொண்டு வரிசையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஒரு டிக்கெட் வாங்க வேண்டும் என்பதற்காக. And 15 people are standing in line. 15 பேர் அந்த வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். Suddenly one man crosses all the lines and goes and stand in front of the counter. திடீரென்று ஒரு மனுஷன் எல்லாரையும் மீறி தாண்டி சென்றுவிட்டு அந்த கவுண்டருக்கு முன்பாக போய் நிற்கிறார். All the 15 will shout to that man and say, come and stand in line. மற்ற 15 பேரும் அவனை பார்த்து திட்டி நீ வந்து வரிசையில் நில்லு என்று சொல்லுவார்கள். Why? ஏன்? All 15 agree on a rule that those who come last should stand last. ஏனென்றால் அந்த 15 பேருமே ஒரு சட்டத்தை ஒத்துக்கொள்கிறார்கள். கடைசியில் வந்தவர்கள் கடைசியில் தான் நிற்க வேண்டும் என்கிறதான ஒரு சட்டம். But who gave that rule? ஆனால் அந்த விதியை தந்தது யார்? Animals don't have such rules. மிருகங்களுக்கு அப்படிப்பட்டதான விதிகள் இல்லை. And none of us studied that in any school. நம்மில் ஒருவர் கூட அப்படிப்பட்ட விதிகளை எந்த பள்ளியிலும் கற்கவில்லை. But somehow every human being, villager or educated or uneducated, everybody knows it. ஆனால் எப்படியோ எல்லா ஜனங்களும் படித்தவர்களோ படிக்காதவர்களோ பாமரர்களோ கிராமவாசிகளோ யாவரும் இந்த விதியை பற்றி அறிந்திருக்கிறார்கள். It's an unwritten law in the mind. இது எழுதப்படாததான ஒரு விதியாய் மனதில் காணப்படுகிறது. Supposing you are sitting in a bus. உதாரணமாக நீங்கள் ஒரு பேருந்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். Suddenly an old man or an old lady come up and are standing next to you, no place to sit. திடீரென்று ஒரு வயதான பெரியவரோ இல்லாவிட்டால் வயதான ஒரு பெண்மணியோ உங்களுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உட்கார இடமில்லை. Something in you tells them you're young, you're healthy, get up and give room to that person. உங்களுக்குள்ளே இருக்கிறதான ஏதோ ஒன்று நீ நன்றாக ஆரோக்கியமாக இருக்கிறாய், எனவே நீ எழுந்து அவர்களுக்கு உட்கார இடம் கொடு என்று சொல்லுகிறது. She's not your grandmother, or your grandfather, she's a stranger or he's a stranger. அவர் உங்களுடைய தாத்தாவோ பாட்டியோ அல்ல, அவர் ஒரு அந்நியராய் இருக்கிறார். But still something in you tells get up, give room. ஆனால் இன்னும் கூட உங்களுக்குள் ஏதோ ஒன்று இருந்து கொண்டு நீ எழுந்து அவர்களுக்கு இடம் கொடு என்று உங்களுக்குள்ளே சொல்லுகிறது. Who put that law into every human being's mind? ஒவ்வொரு மனித மனதுக்குள்ளும் இந்த விதியை போட்டது யார்? Animals don't have that. மிருகங்களுக்கு அப்படிப்பட்ட விதி இல்லை. How did we human beings get it? அப்படியாக இருக்கும் என்றால் மனிதர்களாகிய நாம் அந்த விதியை எப்படி பெற்றுக்கொண்டோம்? Supposing you are going on a road at 10 o'clock in the night. உதாரணமாக நீங்கள் ரோட்டில் இரவு 10 மணிக்கு நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். Someone's fallen on the road. யாரோ ஒருவர் அந்த ரோட்டில் விழுந்து கிடக்கிறார். Something in you tells go and help.
நீ போய் அவர்களுக்கு உதவி செய் என்று உங்களுக்குள் இருக்கிறதான ஏதோ ஒன்று சொல்லுகிறது. Something else tells you if you go and help you are going to get into trouble. நீ போய் உதவி செய்தால் உனக்கு பிரச்சனை ஏற்படும் என்று வேறு ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே சொல்லுகிறது. So you keep on walking. எனவே நீங்கள் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். Suddenly a third thought comes up. திடீரென்று மூன்றாவது எண்ணம் உங்களுக்குள்ளே வருகிறது. Who asked you not to go and help that man is lying on the road, you done wrong. அந்த மனிதன் ரோட்டில் படுத்து கிடக்கிறான், நீ போய் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்று உனக்கு யார் சொன்னது? நீ செய்வது தவறு. So a guilt feeling comes in. எனவே ஒரு குற்ற உணர்வு வருகிறது. So who gave that sense of guilt to human beings? You have done wrong, you have done right. இந்த குற்ற உணர்வை இந்த மனிதர்களுக்கு தந்தது யார்? இது சரி என்றும் இது தவறு என்றும். Today scientists who believe in evolution don't have an answer. இன்று பரிணாம கோட்பாட்டை நம்புகிறதான விஞ்ஞானிகளால் இதற்கு பதில் சொல்ல முடிகிறதில்லை. If a monkey has a piece of coconut, ஒரு குரங்கிற்கு ஒரு தேங்காய் துண்டு கிடைக்கும் என்றால், and it's eating, அது சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. suddenly another monkey will come and pluck it. திடீரென்று இன்னொரு குரங்கு வந்து அதை பறித்துக் கொண்டு போகும் and eat the rest of the coconut. மீதியா இருக்கிறதான அந்த தேங்காயை தின்றுவிடும். Will the monkey which plucked the coconut go and say sorry to the first monkey and say, I shouldn't have done that, but never mind, I did it, I'm sorry? அந்த பறித்து தின்றதான குரங்கு ஏற்கனவே இருக்கிறதான குரங்கினிடத்தில் சென்று, நான் இப்படி செய்திருக்க கூடாது, தயவு செய்து என்னை மன்னித்துக்கொள் என்று அது போய் அந்த குரங்கினிடத்தில் மன்னிப்பு கேட்குமா? But if a human being does that, ஆனால் ஒரு மனிதன் அப்படி செய்கிறானா? if he does that and plucks that, everybody will say, why did you do that? That's so stupid, it's not manners. அவன் அதை அப்படி செய்து விட்டால் கூட இருக்கிறதான மற்ற எல்லாரும் இது ஒரு முட்டாள்தனமான காரியம், இது ஒரு ஒழுங்கீனமானது என்று அவனை பார்த்து திட்டுவார்கள். Why? ஏன்? Where did these human beings get this understanding of a law that even monkeys don't have? குரங்குகளுக்கு கூட இல்லாதான இந்த விதியானது இந்த மனிதர்களுக்கு எங்கே இருந்து வந்தது? This is a question that scientists cannot answer. விஞ்ஞானிகளினால் பதில் கூற முடியாதான கேள்வி இதுவா இருக்கிறது. So we human beings have something suddenly that even monkeys did not have. குரங்குகளுக்கு கூட இல்லாதான சில காரியங்கள் திடீரென்று மனிதர்களுக்கு காணப்படுகிறது. So who put that law? இந்த விதியை வைத்தது யார்? How can there be a law without a lawgiver? ஒரு விதியை கொடுக்கிறவர் இல்லாமல் எப்படி ஒரு விதி ஏற்பட முடியும்? So this only proves that someone has put that into our mind. It's not come up by itself. எனவே யாரோ ஏதோ ஒன்றுதான் இதை நம்முடைய மனதில் வைத்திருக்கிறது, இது தானாக ஏற்படவில்லை என்பதை இது பற்றி சொல்லுகிறது. I have listened to debates between atheists and Christians over this issue. நாத்திகவாதிகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்டதான சில விவாதங்களை நான் கேட்டிருக்கிறேன். And when the atheists are asked this question about how is it that human beings have a moral law that animals do not have, மிருகங்களுக்கு இல்லாதான அந்த சன்மார்க்க விதியானது மனிதர்களுக்கு எப்படி ஏற்பட்டது என்று இந்த கிறிஸ்தவர்கள் நாத்திகவாதிகளை பார்த்து கேட்கும்போது, the answer that the evolutionists or the atheists give is, we are still doing research on it and we are sure we'll get the answer someday. இந்த பரிணாம கோட்பாட்டை நம்புகிறதான இதில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறதான இந்த நாத்திகவாதிகள் சொல்லுகிறதான பதில் என்னவென்றால், இன்னும் நாங்கள் இதற்கு பதில் கண்டுபிடிக்கவில்லை, ஆனால் இதில் நாங்கள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம், என்றாவது ஒரு நாள் நாங்கள் இதற்குரிய பதிலை சொல்லிவிடுவோம். So what is the spirit or mind behind all these teachings? எனவே இந்த எல்லா போதனைகளுக்கு பின்பாக இருக்கிறதான ஆவியும் மனதும் என்னவா இருக்கிறது? We human beings are here by accident. மனிதர்களாகிய நாம் இங்கே தற்செயலாய் வந்திருக்கிறோம். So whether you live or not, you're just a drop in the ocean, one of the 600 crore human beings. So your presence here is not important at all. எனவே நீங்கள் இருந்தாலும் மரித்தாலும் 600 கோடி பேர் ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்குள்ளாக நீங்களும் காணப்படுகிறீர்கள். அது ஒரு தண்ணீர் சொட்டை எடுத்து சமுத்திரத்தில் போடுவதை போல இருக்கிறது. எனவே நீங்கள் இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தின் மத்தியில் காணப்படுகிறபடியினால் நீங்கள் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? Hitler believed in the theory of evolution. ஹிட்லர் இந்த பரிணாம கோட்பாட்டு விதியை நம்பினவனாய் இருந்தான். That's why he killed 60 lakhs Jews in his reign. எனவேதான் அவன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். Because they are just a bunch of chemicals, as they are just accidental appearances as far as he is concerned. ஏனென்றால் அவனை பொறுத்தவரையில் மனிதர்கள் என்று சொன்னால் அவைகள் ரசாயன கலவைகள் என்றும் திடீரென்று தோன்றினவர்கள் என்றும் அவன் கருத்துடையவனாய் இருந்தான். So in his camps people used to die every day. எனவே அவனுடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் செத்துக் கொண்டிருந்தார்கள். They used to just see people, his authorities, his soldiers used to just watch people, and if they are worth living, they'll just look at them, they won't ask any questions. You go this side, you survive. That man is too thin, I don't think he's good for work, so kill him. எனவே இந்த ஹிட்லருக்கு கீழ் இருந்ததான அதிகாரிகளும் போர் சேவகர்களும் மனிதர்களை காணும்போது அவர்கள் இவன் வாழ தகுதி உள்ளவன் என்று நினைத்தால் அவர்கள் அவனை வாழ விடுவார்கள். இல்லாவிட்டால் அவர்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ, ஒரு மனுஷன் மிகவும் மெலிந்த தேகமுள்ளவனாய் இருந்தால் இவன் மிகவும் மெலிந்தவனாய் காணப்படுகிறான், எந்த வேலைக்கும் இவன் வழங்க மாட்டான், எனவே இவனை கொன்று விடலாம் என்று சொல்லி தோற்றத்தை கண்டு மனிதர்களை கொன்று குவிக்கக்கூடியவர்களாய் அந்த அதிகாரிகள் காணப்பட்டார்கள். No questions, no interviews, no listening to any of their beggings.
அவர்களை பற்றியதான எந்த கேள்விகளும் இல்லை, அவர்களை பற்றி எந்த பேட்டி காணலும் இல்லை, அவர்களை பற்றி எந்த விஷயமும் கேட்கப்படாமல் அவர்கள் அப்படி செய்யப்பட்டார்கள். I told you of some invisible powers that are working against the human race. மனித சமுதாயத்திற்கு விரோதமாக சில அதர்சனமான சக்திகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். They do not like you and me. அவைகளுக்கு உங்கள் மேலும் என் மேலும் விருப்பமில்லை. So they want to get rid of us as quickly as possible. எனவே அதி சீக்கிரத்தில் நம்மை தொலைத்து விட வேண்டும் என்றே அவைகள் விரும்புகிறது. And as long as we are alive, they don't want us to know that God has a purpose concerning us. அதோடு கூட நாம் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் தேவன் நம்மை பற்றி கொண்டிருக்கிறதான திட்டத்தை நாம் அறிந்துவிடவே கூடாது என்றும் அவைகள் நினைக்கிறது. So they introduce these false teachings through so-called science. எனவே இந்த தவறான போதனைகள் ஆகிய விஞ்ஞானம் என்பதின் மூலமாக தன்னுடைய பொய் போதகங்களை அவைகள் போதித்துக் கொண்டிருக்கிறது. Because if a religious person teaches something, it's difficult to believe. But if a person in a classroom, a lecturer teaches something, everyone will listen to that. ஏனென்றால் ஒரு மார்க்க சம்பந்தமா இருக்கிறதான மதத்தை பற்றி பேசுகிறதான ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட காரியங்களை சொன்னால் அதை ஜனங்கள் அதி சீக்கிரத்தில் நம்ப மாட்டார்கள். ஆனால் ஒரு வகுப்பறையில் அது விரிவுரையாக சொல்லப்படும் போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். But I want to tell you that God has made you with a plan. ஆனால் தேவனோ உங்களை ஒரு திட்டத்தோடு கூட தான் சிருஷ்டித்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். It's a very very beautiful plan. இது மிகவும் மிகவும் அழகானதான வனப்புடைய திட்டமாயிருக்கிறது. It's greater and bigger than all your imaginations. உங்களுடைய எல்லா யோசனைகளை காட்டிலும் இது மிக பெரியதாக மகத்தானதாய் காணப்படுகிறது. God has brought you here to let you know that he has a plan for you. உங்களுக்கு என்று தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவே தேவன் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். Maybe your parents have rejected you. ஒருவேளை உங்கள் பெற்றோர்கள் உங்களை புறக்கணித்து தள்ளி இருக்கலாம். Maybe the man on the other street doesn't know you. உங்கள் பக்கத்து தெருவில் இருக்கிறதான மனிதர் உங்களை அறியாமல் இருக்கலாம். But God knows your name. ஆனால் தேவனோ உங்கள் பெயரை அறிந்திருக்கிறார். God knows every detail about you. He knows even things that you don't know about yourself. நீங்களே உங்களை பற்றி அறியாதிருக்கிறதான பல காரியங்களையும் உங்களை பற்றியதான விளக்கத்தையும் தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். Turn to Psalm 139 139ஆம் சங்கீதத்துக்கு உங்கள் வேதங்களை திருப்புங்கள் and read verses 14 to 16. 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசியுங்கள். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. I will praise thee, for I am fearfully and wonderfully made. Marvelous are thy works, and that my soul knoweth right well. My substance was not hid from thee, when I was made in secret and curiously wrought in the lowest parts of the earth. Thine eyes did see my substance, yet being unperfect, and in thy book all my members were written, which in continuance were fashioned, when as yet there was none of them. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now I want to focus on three things in these verses. இந்த வசனங்களில் மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். First of all, a book is mentioned here. இங்கே முதலாவதாக ஒரு புத்தகம் குறிக்கப்பட்டிருக்கிறது. Secondly, the formation of the human body is mentioned here. இரண்டாவதாக மனித சரீரத்தினுடைய உருவாக்கத்தை பற்றி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Thirdly, the psalmist says he speaks about his soul. மூன்றாவதாக இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்மாவை பற்றி பேசுகிறார். So three things: a book, the formation of the human body, and the soul. மூன்று காரியங்கள். முதலாவது புத்தகம், இரண்டாவது மனித அவயவத்தினுடைய உருவாக்கம், மூன்றாவது ஆத்துமா. Now this verse says that God has a book in which every member of our human body is written. இந்த வசனமானது இப்படி கூறுகிறது, தேவன் ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார், அந்த புத்தகத்தில் மனித சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவத்தை பற்றியும் அவர் எழுதியிருக்கிறார் என்று. So there is a book about me, and there's a book about this brother, and there's a book about each one of you. எனவே என்னை பற்றிதான ஒரு புத்தகம் இருக்கிறது, இந்த சகோதரனை பற்றிதான ஒரு புத்தகம் இருக்கிறது, உங்கள் ஒவ்வொருவரை பற்றிதான புத்தகம் இருக்கிறது. About our human body, how tall we are and how fair we are going to be, what should be the color of our skin, and all these details of our inner members of our body, and so many other things that are unique about each one of us is mentioned in that book. அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதான காரியம் என்னவென்றால், நாம் எந்த அளவுக்கு வளர்த்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நம்முடைய சரீரம் எப்படி காணப்பட வேண்டும், நம்முடைய தோலின் நிறம் எதுவா இருக்க வேண்டும் என்றும் இப்படிப்பட்ட பல வகையான காரியங்கள் அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Now
in the human body there is something just like that book that God has mentioned. இந்த மனித சரீரத்தில் இருக்கிறதான காரியங்கள் தேவன் in the human body there is something that is just like that book that God has mentioned in this verse. It's a copy of that book that's in the human body. அந்த தேவன் வைத்திருக்கிறதான அந்த புத்தகத்தின் பிரதியானது நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதை போல காணப்படுகிறது. அது அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. So there is a cell in our body that is a copy of that book that God has mentioned in this verse. நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான உயிர் அணுவானது தேவன் வைத்திருக்கிறதான அந்த புத்தகத்தின் பிரதியாய் போல காணப்படுகிறது. அது இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. The name of that cell is called DNA. அந்த உயிர் அணுவினுடைய பெயர் என்னவென்றால் DNA. It's a small cell. It's like a hair, like a strand of hair. That's all. அது ஒரு சிறிய உயிரணுவா இருக்கிறது. மெல்லிய மயிரிழையை போல அது காணப்படுகிறது. But in it is all the details of our human body. ஆனால் அதற்குள்ளாக நம்முடைய மனித சரீரத்தினுடைய எல்லா தகவல்களும் அதில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. It's like a 1500 page book, the scientists say. விஞ்ஞானிகள் அது ஒரு 1500 பக்கங்கள் கொண்டதான புத்தகமாக காணப்படுகிறது என்று கூறுகிறார்கள். And when a baby is formed in the womb, this DNA in that baby contains all the details about how that baby should grow. ஒரு குழந்தையானது கருவில் உருவாக்கப்படும் போது அந்த குழந்தைக்குள் காணப்படுகிறதான அந்த DNA வானது இந்த குழந்தை எப்படி வளர வேண்டும் என்பதை பற்றியதான எல்லா தகவல்களையும் அதுக்குள் வைத்திருக்கிறது. So how the eyes should be, கண்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்றும், how the nose should be shaped, மூக்கு எப்படி வடிவாக்கப்பட வேண்டும் என்றும், how the ears should be, செவிகள் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்றும். See, although we all have ears and noses and eyes, each is different. நாம் யாவருக்கும் கண்களும் செவிகளும் காணப்பட்டாலும் கூட அவைகள் ஒருவருக்கொருவர் வித்தியாசப்படுகிறது. Every human being is unique in this world. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை வாய்ந்தவனாய் இருக்கிறான். It is this DNA that is inside you and inside me that gives the details of how we should be when we grow. நாம் வளரும்போது எப்படி காணப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நமக்குள் காணப்படுகிறதான அந்த DNA என்கிறதான உயிரணுவா இருக்கிறது. Now inside this DNA, it's not just a cell, it has information in it. இந்த DNA என்று சொல்லும்போது அதற்குள்ளாக ஏதோ ஒரு அணு மாத்திரம் காணப்படுகிறதில்லை, அதற்குள்ளாக தகவல்கள் காணப்படுகிறது. If you take this newspaper, இந்த செய்தித்தாளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் in this newspaper there is information. இந்த செய்தித்தாளில் தகவல்கள் காணப்படுகிறது. You can read and understand what's going on in this world. It's written in a language you can understand. நீங்கள் செய்தித்தாளை வாசித்து உலகத்தில் என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி புரிந்து கொள்ளலாம். நாம் புரிந்து கொள்ளக்கூடியதான மொழியில் இது எழுதப்பட்டிருக்கிறது. Now I can give you a scientific explanation about how this paper was made. இந்த செய்தித்தாளானது எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி நான் உங்களுக்கு அறிவியல் பூர்வமான விளக்கத்தை கொடுக்க முடியும். செய்தித்தாளல in this paper, இந்த காகிதமானது எப்படி உருவாக்கப்பட்டது என்று. So I can give you a scientific explanation about how this paper was made. இந்த காகிதமானது எப்படி உற்பத்தி செய்யப்பட்டது என்பதை பற்றியதான விளக்கத்தை நான் உங்களுக்கு கூற முடியும். You also see printing ink on this paper. இதற்கு மேலாக இந்த அச்சு பதிக்கப்படுகிறதான மை காணப்படுகிறது. I can give you a scientific explanation about how that ink was made. அந்த மையானது எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதை பற்றியதான அறிவியல் உண்மையும் என்னால் கூற முடியும். I can also give you a scientific explanation about how that ink sticks to the paper. அதோடு கூட இந்த மையானது எப்படி காகிதத்தில் ஒட்டிக்கொள்கிறது என்பதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். I can also give you a scientific explanation as to how the printing machine works on the paper. எப்படி ஒரு அச்சு இயந்திரமானது இந்த காகிதத்தின் மேல் கிரியை செய்கிறது என்பதை பற்றியும் நான் உங்களுக்கு கூற முடியும். All these things have an explanation. இவைகள் யாவற்றுக்கும் விளக்கங்கள் உள்ளன. But how did the letters arrange themselves so that you and I can read and understand in a language? நீங்களும் நானும் வாசித்து புரிந்து கொள்ளக்கூடியதான மொழியில் எப்படி இந்த வார்த்தைகளானது ஒன்றோடு ஒன்று அது கோர்க்கப்படுகிறது? Who arranged it that way? இப்படியாக இது இருக்க வேண்டும் என்று இதை ஆயத்தப்படுத்தினது யார்? Was it a chemical reaction? அது அங்கே இருக்கிறதான ரசாயன கலவையா? Or did the machine do it? இல்லாவிட்டால் இயந்திரம் அதை செய்கிறதா? Who arranged those letters so that it might be a language? இந்த வார்த்தைகளானது ஒரு மொழியாக மாற வேண்டும் என்று அதை சேர்த்து வைத்தது யார்? Who arranged those letters on the paper so that we can understand it? நாம் அதை புரிந்து கொள்ளும்படியாக இந்த வார்த்தைகளை இந்த காகிதத்தின் மேல் வைத்தது யார்? Behind information there is a mind. அந்த தகவலுக்கு பின்பாக ஒரு மனது இருக்கிறது. So you cannot say this came by itself.
எனவே இந்த காரியமானது தானாகவே information இந்த தகவலானது தானாகவே வந்துவிட்டது என்று உங்களால் சொல்ல முடியாது. Where you see information, there you see intelligence. There's a mind behind it. எங்கே தகவல் காணப்படுகிறதோ அங்கே அறிவு காணப்படுகிறது, அதற்கு பின்பாக ஒரு மனது இருக்கிறது. In the same way, in our human body there is information about us. அதே போலவே மனித சரீரத்தில் நம்மை பற்றிதான ஒரு தகவல் காணப்படுகிறது. Information cannot come by itself. There is an intelligence behind it. தகவல் தானாக வந்துவிடாது, அதற்கு பின்பாக ஒரு அறிவு காணப்படுகிறது. So that is that God who made you and me. அதற்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தார். He has put that information inside you, inside me, as to how we should grow. நாம் எப்படி வளர வேண்டும் என்று நமக்குள்ளாக வைத்ததான தகவல், நமக்குள்ளாக தகவல் வைத்தது தேவனாய் இருக்கிறார். So don't think that you are here by accident. எனவே நீங்கள் இங்கே தற்செயலாய் தான் இருக்கிறீர்கள் என்று நினைத்து விட வேண்டாம். What I'm telling you is not what a preacher is saying. It's not what I discovered. It's what scientists are arguing against evolution. நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதான காரியம் என்னவென்றால், பிரசங்கியராக நான் நின்று கொண்டு நானே கண்டுபிடித்து சொல்லுகிறதான காரியம் அல்ல. விஞ்ஞானிகள் முரண்பாடாய் இருக்கிறதான காரியங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றியதான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். So you and I are here not by evolution, not from monkeys. God has put you and me on this earth. எனவே நீங்களும் நானும் பரிணாம கோட்பாட்டினால் ஏதோ குரங்கிலிருந்து வந்தவர்கள் அல்ல. தேவன் உங்களையும் என்னையும் இந்த பூமியில் ஒரு நோக்கத்தோடு கூட வைத்திருக்கிறார். There's a book inside you, there's a book inside me that tells me and you who we are and how we are to grow. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகம் நாம் யார் என்றும் நாம் எப்படி காணப்பட வேண்டும், எப்படி வளர்ச்சி அடைய வேண்டும் என்றும் அது சொல்லுகிறது. Now I want to tell you some more things about, and now we come to the second part of that verse. இந்த வசனத்தினுடைய இரண்டாவது பகுதிக்கு நாம் வருவோம். First of all, we saw this book. முதலாவதாக நாம் இந்த புத்தகத்தை கண்டோம். Now this book is what gives information about how the human body grows. இரண்டாவதாக இந்த புத்தகம் தான் எப்படி மனித சரீரமானது வளர்ச்சி அடைகிறது என்பதை பற்றி கூறுகிறது. So it says, even before the members of my body were formed, all these members were written in the book. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் ஏற்படுவதற்கு முன்பாகவே இப்ப இந்த அவயவங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. That's exactly how the DNA functions. இது இப்படிதான் இந்த DNA என்கிறதான அந்த உயிரணு செயல்படுகிறது. So every member, every cell in my body reads from the DNA and obeys those writings and grows. எனவே என்னுடைய சரீரத்தில் காணப்படுகிறதான அந்த DNA சரீரமானது இந்த DNA every cell of the body reads from the DNA and obeys the writings of the DNA and grows. சரீரத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு உயிரணுவும் இந்த DNAவில் இருக்கிறதான தகவலை படித்து அதை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு இந்த சரீரத்தை வளர்ச்சி அடைய செய்கிறது. So that's exactly what's written in that verse. இது அந்த வசனத்தில் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. Every member is growing. The fetus grows into a child, into an embryo, and then becomes a child and comes to birth reading from that book. ஒவ்வொரு சரீரமும் வளர்ச்சி அடைகிறது. முதலாவது அது கருவாக இருக்கிறது, அதற்கு பின்பு அது குழந்தையாக மாறி அதற்கு பிறகு அந்த டிஎன்ஏவில் இருக்கிற தகவலுக்கு ஏற்றவாறு சரீரம் வளர்ச்சி அடைகிறது. Secondly, we see the human body there. இரண்டாவதாக மனித சரீரத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். Now I want to tell you that this human body is something very beautifully made. இந்த மனித சரீரமானது மிக அழகானதான விதத்தில் உருவாக்கப்பட்டது என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். It's written here, I am fearfully and wonderfully made. நான் பிரமிக்கத்தக்கதான அதிசயமான விதத்தில் சிருஷ்டிக்கப்பட்டேன். In other words, if we really know how this body functions or what this body is, you won't have words to say. You will just wonder. உண்மையிலே நாம் இந்த சரீரத்தை பற்றி அறிய வந்தால் இந்த சரீரம் எப்படி நமக்குள்ளாக கிரியை செய்கிறது, இந்த சரீரத்தினுடைய வேலைகள் என்ன என்பதை பற்றி நாம் அறிய வந்தால் நாம் ஆச்சரியம் அடைவோம். Now I want to tell you some things about our human body. நம்முடைய மனித சரீரத்தை பற்றியதான சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். This DNA that I told you about, நான் உங்களுக்கு சொல்லுகிறதான இந்த DNA, there are millions and millions and millions of them in our human body. இது மில்லியன் கணக்காக நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிறது. All over our human body telling the body how to grow. எப்படி இந்த சரீரமானது வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சரீரம் முழுவதுமாக இந்த DNA நிறைந்திருக்கிறது. Take all the DNAs out of the human body. இந்த முழு சரீரத்தில் இருக்கிறதான இந்த எல்லா DNAகளையும் நாம் வெளியே எடுத்து, I told you it's all hair like, it's just long and thin. இது மெல்லிய இழையாக மயிரிழையை போல காணப்படுகிறது. You take them all and put them flat. இவைகள் யாவற்றையும் எடுத்து நீங்கள் அதை தட்டையாக வைத்து and heap them one on top of the other. ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கினால் all the DNAs will occupy half this cup. அந்த எல்லா DNAயும் இந்த கப்பில் பாதி அளவிற்கு வரும். That's all.
அவ்வளவுதான். But if you take them lengthwise, ஆனால் நீங்கள் அதை நீள வாக்கில் வைத்தால் and put one on top of the other and make a long line, ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து ஒரு பெரிய வரிசையாக வைப்போம் என்றால், and all the DNAs put them together as one long line, இந்த எல்லா டிஎன்ஏயும் ஒரு நீள வரிசையில் நாம் வைப்போம் என்றால், start from the earth, it will go to the sun and come back, go to the sun and come back 4 times. அது பூமியிலிருந்து ஆரம்பித்து சூரியனுக்கு சென்று மறுபடியும் பூமிக்கு வந்து 4 முறை அப்படி போய் வருவதா இருக்கிறது. So long will be the line. அவ்வளவு நீளமாக இருக்கும் அந்த வரிசை. Trillions and trillions, millions of kilometers. ட்ரில்லியன் கணக்கான கிலோமீட்டர்கள், மில்லியன் கணக்கான கிலோமீட்டர்கள். So much it will go. So much there is in our body, all fitted here. அவ்வளவு DNA நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிறது. இவைகள் எல்லாம் நம்முடைய சரீரத்திற்குள்ளாய் அமைந்திருக்கிறது. Take the human ear. மனித செவிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். There is a small bone in the ear. It's called the eardrum. காதில் ஒரு சிறிய ஒரு எலும்பு இருக்கிறது. அது செவிப்பறை என்று அழைக்கப்படுகிறது. As I am speaking to you, நான் உங்களோடு கூட பேசும்போது தானே this bone starts vibrating. இந்த எலும்பானது அதிர ஆரம்பிக்கிறது. It vibrates. The highest vibration is 150 times a second. இந்த அதிரலினுடைய அதிகபட்சமான தொகையானது ஒரு நொடிக்கு 150 முறை அதிருகிறது. So it vibrates slowly and fast and then very fast, and maximum is 150 vibrations per second. முதலாவதாக அது மெதுவாக அதிர ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு சற்று வேகமாக, அதற்கு பிறகு அதிகபட்ச வேகமாக ஒரு நொடிக்கு 150 முறை அது அதிருகிறது. And depending on those vibrations, our brain is able to understand what kind of sound is coming in. அந்த அதிரலின் அடிப்படையில் வைத்துக்கொண்டு அதில் இருக்கிற தகவலின் மூலமாக மூளையானது என்ன வகையான சத்தம் வந்து கொண்டிருக்கிறது என்று ஆராய்ச்சி புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. So if you hear a keyboard playing, it will vibrate. உதாரணமாக ஒரு கீபோர்ட் வாசிக்கப்படும் என்றால் அந்த எலும்பு அதிரும். If you hear a bird singing, it will vibrate. ஒரு பறவையினுடைய சத்தம் கேட்கப்படும் போதும் அந்த எலும்பு அதிரும். When the leaves rustle, it will vibrate. இலைகள் அசையும் போது அது அப்பொழுதும் அந்த எலும்பு அதிரும். When the rain falls, it will vibrate. மழை பெய்யும் போதும் அந்த எலும்பு அதிரும். When there's a thunder, it will vibrate. இடி இடிக்கும் போதும் அந்த எலும்பு அதிரும். When the car blows a horn, it will vibrate. கார் ஹாரன் அடிக்கும் போதும் அந்த எலும்பு அதிரும். When you and I speak, it vibrates. நீங்களும் நானும் பேசும்போது அந்த எலும்பு அதிரும். But the vibration is the same, but still our brain is able to understand what kind of sound is coming through. இந்த அதிர்வானது ஒரே மாதிரி தான் இருக்கிறது. ஆனால் மூளையானது என்ன வகையான சத்தம் என்று இந்த அதிர்விலிருந்து கண்டுபிடித்து விடுகிறது. How is it done? இது எப்படி செய்யப்பட்டது? We are speaking on the cell phone. நாம் செல்போனில் பேசுகிறோம். One hello is enough, and our ear will tell whether it's our uncle or auntie or friend or brother or sister or pastor who is talking. That's enough. ஒரு ஹலோ என்று சொன்னாலே போதும், உடனே நம்முடைய செவியானது அது நம்முடைய அப்பாவா, அம்மாவா, நம்முடைய மாமாவா, நம்முடைய அத்தையா, இல்லாவிட்டால் பாஸ்டரா பேசுகிறார் என்று கண்டுபிடித்து விடுகிறது. How? எப்படி? That's how we are fearfully and wonderfully made. இப்படிதான் நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமான விதத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். Our ears are a wonder. நம்முடைய செவிகள் அதிசயமானவைகள். You look at the bone that is under our foot. நம்முடைய காலுக்கு கீழ் இருக்கிறதான எலும்பை பாருங்கள். The bone that is just behind the big toe. நம்முடைய பெருவிரலுக்கு கீழே இருக்கிறதான அந்த எலும்பு. Behind. பெருவிரலுக்கு பின்பாக இருக்கிறதான எலும்பு. When a runner takes off in a race, ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஓட ஆரம்பிக்கும் போது, when he pushes his foot, அவன் தன்னுடைய காலை அழுத்தும் போது, that small bone takes about 130 kilos of weight. அந்த சிறிய எலும்பானது 130 கிலோ எடை பாரத்தை தாங்குகிறது. But it never breaks for the runner. ஆனால் அந்த ஓட்டப்பந்தய வீரனுடைய கால் உடைந்து போகிறதில்லை. He runs for years, he does that for years, but it never breaks. அவன் வருட கணக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறான், பல கிலோமீட்டர் கணக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறான், ஆனால் அந்த எலும்பு உடைகிறதில்லை. Why? ஏன்? Because we are fearfully and wonderfully made. ஏனென்றால் நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமான விதத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். Now why am I telling you all this? இந்த எல்லா காரியங்களும் நான் ஏன் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? There is a reason. இதற்கு காரணம் இருக்கிறது. If you are buying a gift and giving it to your friend, நீங்கள் ஒரு பரிசு பொருளை வாங்கி உங்கள் நண்பர்களுக்கு கொடுக்கும்போது, you will wrap it with a gift wrapping paper. நீங்கள் அதை ஒரு வண்ணத்தாளினால் பொதிந்து கொடுப்பீர்கள். Now never will you put a costly wrapping paper and put a cheap gift inside.
ஒரு விலை உயர்ந்ததான வண்ணத்தாளை வாங்கி ஒரு மிகவும் அற்ப விலையுள்ளதான பொருளை வைத்து பொதிந்து நீங்கள் ஒருபோதும் அப்படி கொடுக்க மாட்டீர்கள். There are wrapping papers which cost 5 rupees and there is wrapping paper which costs 100 rupees. 5 ரூபாய்க்கு விற்கப்படுகிறதான வண்ணத்தாள்களும் உண்டு, 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறதான வண்ணத்தாள்களும் உண்டு. Now no one will buy 100 rupees gift wrapping paper and put a 50 rupees gift inside. ஒருவரும் 100 ரூபாய்க்கு வண்ணத்தாளை வாங்கி அதில் 5 ரூபாய் பெருமானமுள்ளதான பரிசு பொருளை பொதிந்து கொடுக்க மாட்டோம். When the wrapping paper is costly, it means what's inside is costlier. அந்த வண்ணத்தாளானது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் என்றால் உள்ளே இருக்கிறதான பொருள் அதை காட்டிலும் விலை உயர்ந்ததாக இருக்கும். Now this body is a wrapping paper. இந்த சரீரமானது அப்படி பொதிகிறதான வண்ணத்தாளை போல் இருக்கிறது. Inside is something else more costly. உள்ளே அதை காட்டிலும் விலை அதிகமாக இருக்கிறதான ஏதோ ஒன்று இருக்கிறது. And that's the third thing that we read in that verse, the soul. அதுதான் நாம் அந்த வசனத்தில் வாசித்ததான மூன்றாவது பகுதி, ஆத்துமா. Inside this human body, hidden there is something more precious than this human body, the soul. இந்த மனித சரீரத்திற்கு உள்ளாக மறைந்திருக்கிறதான மனித சரீரத்தை காட்டிலும் விலையேற பெற்றதான ஒரு காரியம் இருக்கிறது. If that is the soul. அதுதான் ஆத்துமா. If this human body itself is made so fearfully and wonderfully, so amazingly that even today scientists are doing research on it and today there are so many things still undiscovered, how much more costly is the soul that is within. வெளியே இருக்கிறதான புறம்பாய் காணப்படுகிற இந்த மனித சரீரமே எவ்வளவு பிரமிக்கத்தக்கதான அதிசயமான விதத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும் என்றால் இன்றளவும் விஞ்ஞானிகள் இந்த மனித சரீரத்தை குறித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அநேக காரியங்களை அவர்கள் கண்டுபிடிக்காமல் இருக்கிறார்கள். எப்படி இந்த வெளியே காணப்படுகிறதான மனித சரீரமானது இவ்வளவு அதிசயமான விதத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும் போது உள்ளே இருக்கிறதான ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கும்? If the wrapping paper is so complex and so beautiful that one is amazed with it, how much more precious and costly should be what is inside. வெளியே புதியப்பட்டிருக்கிறதான இந்த தாளி இந்த அளவுக்கு ஆச்சரியமாக அதிசயமாக காணப்படும் என்றால் உள்ளே காணப்படுகிறதான இந்த பொருள் எவ்வளவு விலையேற பெற்றதா இருக்கும். But most people forget what is the soul. ஆனால் ஆத்துமா என்றால் என்ன என்பதை பற்றி அநேக ஜனங்கள் மறந்து விடுகிறார்கள். We human beings are used to walking by the 5 senses. We don't realize there's something very precious that's part of us. மனிதர்களாகிய நாம் நம்முடைய ஐம்புலன்களின் உணர்வுகளினால் நாம் வாழ்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் மிகவும் விலையேற பெற்றதா இருக்கிறதான அந்த ஆத்துமாவை பற்றி நாம் அறியாமல் இருக்கிறோம். This body has been made from the dust, the Bible says. வேதம் சொல்லுகிறது இந்த சரீரமானது பூமியின் தூளிலிருந்து உண்டாக்கப்பட்டது என்று. But the soul that is in us is the breath of God. ஆனால் நமக்குள் இருக்கிறதான அந்த ஆத்துமாவானது தேவனுடைய சுவாசமா இருக்கிறது. God breathed into man, man became a living soul. தேவன் ஊதினார், மனிதன் ஜீவாத்மாவானான். So this is made of dust, but the soul is God's breath. இந்த சரீரமானது பூமியின் தூசியினால் தூளினால் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் ஆத்மாவோ தேவனுடைய சுவாசமா இருக்கிறது. At the end of our life, the soul has to return to God. நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் இந்த ஆத்மாக்கள் தேவனிடத்திற்கே திரும்ப வேண்டும். And the soul is so precious that if you buy all the land in this world, it is less costly than the soul. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நிலங்களையும் நீங்கள் வாங்கினாலும் கூட ஆத்மாவானது மிகவும் விலையேற பெற்றதா இருக்கிறபடியினால் அந்த நிலங்களின் விலையானது இந்த ஆத்மாவை காட்டிலும் விலை குறைவானதா இருக்கிறது. That's why the Bible says even if the man buys the whole world and loses his soul, it's of no benefit to him. எனவே தான் வேதம் சொல்லுகிறது மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? Dear brother, dear sister, அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, maybe you are in debt now. ஒருவேளை நீங்கள் இப்பொழுது கடன் பிரச்சனையில் இருக்கலாம். You have no offerings to give to God. தேவனுக்கு கொடுக்க உங்களுக்கு காணிக்கை இல்லாமல் இருக்கலாம். But you are still precious to him. ஆனால் இன்னும் கூட நீங்கள் அவருக்கு விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். Maybe you have no beauty for others to be attracted by. ஒருவேளை மற்றவர்களால் ஈர்க்கப்பட முடியாத அளவுக்கு உங்களுக்கு அழகு இல்லாமல் இருக்கலாம். Maybe you have no education for that you can do well in this world. ஒருவேளை நீங்கள் இந்த உலகத்தில் சிறந்து விளங்குவதற்கு உங்களுக்கு படிப்பு இல்லாமல் இருக்கலாம். Maybe you are living in a hut. ஒருவேளை நீங்கள் குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். Maybe physically you are unfit and you are of no assistance to anyone else. ஒருவேளை நீங்கள் சரீர பிரகாரமாக ஒரு தகுதியற்றவராய் இருக்கலாம். உங்களுக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லாமல் காணப்படலாம். Maybe you feel you are a burden to others. மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு பாரமாய் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். But let me tell you that you are very special to God. ஆனால் நீங்கள் தேவனுக்கு மிகவும் விசேஷித்தவர் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Because it's not what's outside that matters to God. You have a soul that is part of God that's with you. ஏனென்றால் புறம்பே இருக்கிறதான காரியம் தேவனுக்கு கவலைப்படுகிறதில்லை. ஆனால் உங்களுக்குள்ளாக தேவனுடைய பகுதியாக இருக்கிறதான ஆத்மாவை பற்றி தான் தேவன் கரிசனை கொள்ளுகிறார். They asked Michael Jackson, a pop singer, how much are you worth?
பாப் பாடகராய் இருந்ததான மைக்கேல் ஜாக்சன் என்பவனை பார்த்து இப்படிப்பட்டதான கேள்வியை கேட்டார்கள், உங்களுடைய விலை என்ன என்று. He said, I am worth $1 billion, that is 1,000 crores. என்னுடைய விலையானது $1 பில்லியன், அதாவது 1000 கோடி. $1,000 crore of property he has. அவருக்கு 1000 கோடி டாலர்கள் பெருமான சொத்து இருந்தது. But that's just the value of his property. அது அவனுக்கு இருந்ததான சொத்தினுடைய விலையா இருக்கிறது. But if you ask God, how much is Michael Jackson worth? ஆனால் நீங்கள் தேவனை பார்த்து, ஆண்டவரே மைக்கேல் ஜாக்சனின் விலை என்ன என்று கேட்டால், God will say he is more than the whole world to me. இந்த முழு உலகத்தை காட்டிலும் அவன் எனக்கு அதிகமானவன் என்று தான் தேவன் சொல்லுவார். But unfortunately he lost his soul. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவன் தன்னுடைய ஆத்மாவை இழந்து போனார். And let me tell you one thing, that you are not in any way inferior to Michael Jackson as far as God is concerned. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், தேவனை பொறுத்தவரையில் மைக்கேல் ஜாக்சனை காட்டிலும் நீங்கள் எந்த விதத்திலும் குறைவானவர்கள் அல்ல. Because he is rich and because he is able and because he was popular, it doesn't make him any more special to God. ஏனென்றால் அவர் மிகவும் திறமை வாய்ந்தவராய் இருக்கிறபடினால், மிகவும் பிரசித்தி வாய்ந்தவராய் இருந்தபடினால், அதிக சொத்துக்கள் வாய்ந்தவராய் இருந்தபடினால் உங்களை காட்டிலும் அவர் தேவனுக்கு விசேஷித்தவர் அல்ல. God loves the richest person on earth with the same love as he loves the beggar on the road. இந்த பூமியில் ஐஸ்வரியவானாய் இருக்கிறதான ஒரு மனுஷன் மேல் தேவன் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறாரோ அதே அளவிற்கு சமமாக தேவன் இந்த பூமியில் காணப்படுகிறதான தெருவோரத்தில் இருக்கிறதான யாசிக்கிறவர்கள் மேலும் அன்பு கூறுகிறார். God has a plan about the richest person on the earth and God has a plan about the beggar on the road. இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வரியவானை பற்றியும் தேவன் ஒரு நோக்கம் கொண்டிருக்கிறார், பிச்சைக்காரர்களை பற்றியும் தேவன் நோக்கம் கொண்டிருக்கிறார். His plans are great plans. அவருடைய திட்டங்கள் மகத்தான திட்டங்கள். But as long as we forget this, whatever else we are going to do on this world, we are only wasting our life. நாம் இதை மறந்திருக்கும் நாள் வரைக்கும், அந்த நாளில் நாம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அவைகள் எல்லாம் இந்த பூமியோடு கூட முடிந்து போகிறதான வீணானவைகள். Read the next verse, Psalm 139 verse 17. 139 சங்கீதம் 17 வசனத்தை வாசியுங்கள். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். How precious also are thy thoughts unto me, O God, how great is the sum of them. So after God makes us, the Bible says that he has many thoughts in his mind. தேவன் நம்மை சிருஷ்டித்து விட்ட பிறகு அதை பற்றியான अनेक எண்ணங்களை தேவன் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Those thoughts are the plans that he has concerning us. அந்த எண்ணங்கள் என்னவென்றால் அவர் நம்மை பற்றி கொண்டிருக்கிறதான திட்டங்களாய் இருக்கிறது. The next verse says that they are greater than the number of those thoughts are greater than the sand of the sea. அடுத்த வசனமானது சொல்லுகிறது, அவைகள் கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிறது என்று. So dear brother, dear sister, if you think that God has forgotten you, it's a big lie, because every moment God has so many thoughts about you. தேவன் என்னை மறந்து விட்டார் என்று நீங்கள் சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய பொய்யா இருக்கிறது. ஏனென்றால் உங்களை பற்றி தேவன் பல வகையான எண்ணங்களை வைத்திருக்கிறார். He may be silent in your life, that doesn't mean he's forgotten you. ஒருவேளை அவர் உங்களுடைய வாழ்க்கையில் மௌனமாய் இருக்கிறபடினால் அவர் உங்களை மறந்து விட்டார் என்று அர்த்தமல்ல. He has great plans concerning you. உங்களை குறித்து அவர் பெரிய பெரிய மகத்தான திட்டங்களை வைத்திருக்கிறார். You know, we all have plans about ourselves. நாம் யாவரும் நம்மை பற்றியதான பல வகையான திட்டங்களை வைத்திருக்கிறோம். I want to be this, I want to be that. நான் இப்படி காணப்பட வேண்டும், அப்படி காணப்பட வேண்டும். I remember when I was in standard 2, my teacher asked me, what do you want to be? He asked every student in the class. நான் 2ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய வகுப்பாசிரியர் எங்கள் எல்லாரையும் பார்த்து, நீங்கள் வளர்ந்து பெரியவர்களான பிறகு என்னவாக விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். So I remember when I was asked, I said I want to become a pilot. நான் என்னை பார்த்து அந்த கேள்வி கேட்கப்பட்டபோது நான் ஒரு விமான ஓட்டியாக மாற வேண்டும் என்று கூறினேன். I thank God I didn't become a pilot. ஆனால் ஒரு பைலட்டாக மாறவில்லை. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Because God's plan were different concerning me. ஏனென்றால் என்னை குறித்ததான தேவனுடைய திட்டம் வித்தியாசமானதா இருந்தது. Let me tell you that God's plan concerning us is 1,000 times better and greater and more satisfying than every plan that you can imagine about yourself. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், நம்மை பற்றி நாம் கொண்டிருக்கிறதான திட்டத்தை காட்டிலும் தேவன் நம்மை பற்றி கொண்டிருக்கிறதான திட்டமானது, அவருடைய நோக்கமானது மிகவும் சிறந்ததா இருக்கிறது, மிகவும் பெரியதா இருக்கிறது, மகத்தானதா இருக்கிறது. நம்முடைய திட்டத்தை காட்டிலும் ஆயிரக்கணக்கில் அது 1000 விதத்தில் மேற்பட்டதாய் காணப்படுகிறது. It will eventually satisfy you also. அது உங்களை திருப்திப்படுத்தவும் செய்கிறது. That's why the Bible says, I hath not seen nor ear heard, neither hath entered into the heart of man the things which God has
prepared for those who love him. எனவேதான் வேத வசனம் இப்படி கூறுகிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது செவிகள் கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. This means what God has planned for you and for me is something even beyond our imagination. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவன் உங்களுக்கு குறித்தும் என்னை குறித்தும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அது மனித யோசனையை காட்டிலும் மிகவும் அப்பாற்பட்ட விதத்தில் காணப்படுகிறது. It's a plan that goes beyond death. அது மரணத்திற்கு அப்பாற்பட்ட விதத்தில் காணப்படுகிறதான ஒரு திட்டமாய் அது இருக்கிறது. It's not only about this world. இந்த உலகத்தோடு கூட முடிவடைகிறதான ஒரு திட்டம் அல்ல. It's also a plan after this world. இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட விதத்தில் அது காணப்படுகிறது. And this verse says that you can't even imagine what God has prepared for you. அதோடு கூட இந்த வசனம் கூறுகிறது, தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை உங்களால் யோசித்து கூட பார்க்க முடியாது. So when you go to heaven and God shows you all that he has planned for you. எனவே நீங்கள் பரலோகத்திற்கு சென்று தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதான அத்தனை காரியங்களும் தேவன் உங்களுக்கு காண்பிக்கும்போது, they will be so new that you won't even know the names of those things. அவைகள் மிகவும் புதியதாய் இருக்கிறபடியால் அவைகளுடைய பெயர் கூட நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். That's why about heaven it is said, behold, I make all things new. எனவேதான் பரலோகத்தை பற்றி சொல்லும்போது இப்படி கூறப்படுகிறது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். So when you go and look at the different things in heaven, you wouldn't have seen such things on earth. You'll ask God, Lord, what's the name of this? What's the name of that? What's the name of that? எனவே நீங்கள் பரலோகத்தில் சென்று பல வகையான காரியங்களை பார்க்க நேரிடும்போது உங்களால் அந்த பெயரை கூட கூற முடியாது. எனவே நீங்கள் தேவனை பார்த்து, ஆண்டவரே இது என்ன, ஆண்டவரே அது என்ன என்று நீங்கள் தேவனிடத்தில் கேள்வி கேட்கிறவர்களா இருப்பீர்கள். So God has a big purpose about you. எனவே தேவன் உங்களை குறித்து மிகப்பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். But this king of Egypt doesn't want you to know that. ஆனால் இந்த எகிப்தின் ராஜாவானவன் அதை நீங்கள் அறிந்து கொள்ள கூடாது என்று நினைக்கிறார். There are evil forces that are striving against your mind, not wanting you to know that you are made with a purpose. பொல்லாத வல்லமைகளானது உங்களுடைய மனதோடு கூட போராடி நீங்கள் எதற்காக உண்டாக்கப்பட்டீர்கள் என்கிறதான நோக்கத்தை அறிந்து கொள்ள கூடாது என்று உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. Today crores and crores and crores of people are living aimless lives. இந்த கோடிக்கணக்கான ஜனங்கள் ஒரு லக்கற்றதான வாழ்க்கையை செய்கிறார்கள். They are living only for this world. இந்த உலகத்திற்காக மாத்திரமே அவர்கள் வாழ்கிறவர்களா இருக்கிறார்கள். They are living for things and they are working for things and they are spending their energy for things that are not part of God's plan. தேவனுடைய திட்டத்தில் இல்லாதான காரியங்களுக்காக அவர்கள் வாழ்கிறார்கள், அதற்காகவே அவர்கள் உழைக்கிறார்கள், அதற்காகவே அவர்கள் கிரியை செய்கிறார்கள். I remember a conversation that a young man had with an old man. ஒரு வாலிப மனிதனும் ஒரு வயதான மனிதனுக்கும் இடையே இருந்ததான ஒரு சம்பாஷணையை நான் நினைவு கூறுகிறேன். That old man was a smoker. அந்த வயதான மனிதர் ஒரு புகைப்பிடிக்கிறவராய் இருந்தார். And he was smoking and coughing and continuing to smoke. அவர் தொடர்ந்து புகைப்பிடித்துக் கொண்டே இருந்தார். மிக அதிகமாக இருமல் காணப்பட்டாலும் கூட இருமிக் கொண்டே இருந்தார், புகைப்பிடித்துக் கொண்டும் இருந்தார். So the young man told him, this is why we tell you don't smoke. எனவே அந்த வாலிபனான அந்த பையன் அவனை பார்த்து, இதற்காக தான் நீங்கள் புகைப்பிடிக்க கூடாது என்று நாங்கள் சொல்லுகிறோம். So the old man said, see sir, when you go, that's all. அப்பொழுது அந்த வயதான ஆள் அப்படி சொன்னார், இங்கே பார், நாம் போகும்போது போகிறோம். So that's what he thinks. He doesn't believe in a life after death. அவ்வளவுதான் அவர் நினைக்கிறார். ஆனால் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை பற்றி அவர் அறியாமல் இருக்கிறார். We don't cease to exist when we die. நாம் மரித்து விடும்போது அப்படி நாம் இல்லாமல் போகிறதில்லை. We are not just going to go into nothing. ஏதோ ஒன்றும் இல்லாமைக்குள்ளாக நாம் போகிறதில்லை. So God has brought you here to know that God has a plan about you. உங்களை பற்றி தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். Maybe you have come here with a problem. ஒருவேளை நீங்கள் ஒரு பிரச்சனையோடு கூட இங்கே வந்திருக்கலாம். But that problem has brought you here so that God might let you know that God has allowed the problem in your life so that you might know that you are here with a purpose. நீங்கள் இந்த இடத்தில் ஒரு நோக்கத்தோடு கூட தான் வந்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தேவன் அந்த பிரச்சனையை உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். When a machine is made, ஒரு இயந்திரம் உண்டாக்கப்படும்போது it comes with an owner's manual. அது எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்கிறதான ஒரு புத்தகத்தோடு கூட அது வருகிறது. So in that will be directions as to how to use that machine effectively. எப்படி அந்த இயந்திரத்தை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றிய தகவல்கள் அந்த புத்தகத்தில் இருக்கும். It will tell you what you can do with the machine and it will also tell you what you should not do with the machine. நீங்கள் அந்த இயந்திரத்தோடு கூட என்ன செய்ய வேண்டும் என்றும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றியும் அது கூறுகிறது. In the same way, you have an owner's manual about you. அதே போலவே உங்களை பற்றியதான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதான ஒரு புத்தகம் இருக்கிறது. God has made you not just to be used and misused and to live as you like.
நீங்கள் உங்கள் இஷ்டத்திற்கு வாழ்ந்து நீங்கள் உங்களை பயன்படுத்திக் கொண்டு எப்படி பயன்படுத்தக்கூடாதோ அதை தவறான விதத்தில் பயன்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் உங்களை அனுமதிக்கவில்லை. If a factory owner can make a machine and also make a manual to use it, God who made you also has a manual about you as to how you have to be used. ஒரு தொழிற்சாலையின் தொழிலதிபர் அந்த இயந்திரத்தை உண்டாக்கும்போது அந்த இயந்திரத்தோடு கூட அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிறதான புத்தகத்தை உண்டாக்கி இருக்கும்போது தேவனானவர் நீங்கள் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிறதான புத்தகத்தை உங்களோடு கூட சேர்த்து உருவாக்கி வைத்திருக்கிறார். God did not make this world just to have some fun with it. இந்த உலகத்தோடு கூட நாம் சில கேலிகளை கிண்டல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தை தேவன் உண்டாக்கவில்லை. God did not make this world just like little children make paper things out of paper. காகிதங்களின் மூலமாக சிறிய பொருட்களை செய்கிறதான சிறிய பிள்ளைகள் செய்கிறதான அந்த பொருட்களை போல தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கவில்லை. God has a huge plan and you are part of that plan. தேவன் ஒரு மகத்தான திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தில் நீங்கள் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். Well, if there's an owner's manual about you, where is that manual? உங்களை பற்றிதான எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிறதான ஒரு புத்தகம் இருக்கும்போது அந்த புத்தகம் எங்கே காணப்படுகிறது? Where is it written about you? எங்கே அதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது? This is that manual. இதுதான் அந்த புத்தகம். It's the word of God. இது தேவனுடைய வார்த்தை. If you don't have a Bible, get one quickly. உங்களுக்கு வேதாகம் இல்லாமல் இருக்கும் என்றால் சீக்கிரமாக அதை உங்களுக்கு என்று வாங்குங்கள். Inside it is written about you. அதற்குள்ளே உங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. You will know what you have to do and what you should not do. நீங்கள் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். You will know what you have been doing, what you should not have done. இதுவரைக்கும் நீங்கள் செய்யக்கூடாதான எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை பற்றி நீங்கள் அதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். And you can also know what you have to do, what you have not been doing till now. இதுவரைக்கும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறதான காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் அந்த புத்தகத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். This is God's book. இது தேவனுடைய புத்தகம். And hidden in these words are God's plan concerning you. இவைகள் மறைந்திருக்கிறதான வார்த்தைகள் உங்களை பற்றி தேவன் வைத்திருக்கிறதான திட்டங்களா இருக்கிறது. He loves you so much. அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். And if you realize his plan concerning you, உங்களை பற்றியதான திட்டத்தை நீங்கள் உணரும்போது it's going to be greater than your biggest dreams. உங்களுடைய மிகப்பெரியதான கனவுகளை காட்டிலும் அது மகத்தானதாய் காணப்படும். No plan that you can make about yourself can satisfy you like God's plan. உங்களுடைய சொந்த இஷ்டத்தினால் செய்யப்படுகிறதான எந்த திட்டமும் உங்களை திருப்திப்படுத்த முடியாது. தேவனுடைய திட்டம் தான் உங்களை திருப்திப்படுத்த முடியும். So get a Bible and read it quickly. எனவே வேதாகமத்தை வாங்கி அதை சீக்கிரமாய் வாசியுங்கள். And God will lead you through a beautiful path that will end in a beautiful end. தேவன் உங்களை ஒரு அழகான பாதையில் வழி நடத்தி அழகான முடிவு இருக்கிறதான அந்த பாதையின் வழியாக உங்களை கொண்டு செல்வார். I want to conclude with one promise from the scriptures. வேதத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். Jeremiah chapter 29 and verse 11. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. For I know the thoughts that I think toward you, saith the Lord, thoughts of peace and not of evil, to give you an expected end. The children of Israel whom I told you about are in captivity once again. நான் உங்களுக்கு சொன்னதான அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியுமாக சிறையிருப்பில் காணப்படுகிறார்கள். But God tells them you are not going to be like this. ஆனால் தேவன் சொல்கிறார் நீங்கள் இதற்கு பிறகு இப்படி காணப்பட போகிறதில்லை. I have special thoughts about you. உங்களை பற்றி நான் விசேஷமான நினைவுகளை வைத்திருக்கிறேன். They are not thoughts of evil, they are thoughts of peace. அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கானவைகளே. And I am going to give you a good end. நான் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை நிச்சயித்திருக்கிறேன். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். God has a good thought about you. உங்களை பற்றி தேவன் ஒரு நல்ல யோசனையை வைத்திருக்கிறார். Maybe you have come here with a misunderstanding about God. ஒருவேளை நீங்கள் தேவனை பற்றி தவறான எண்ணத்தோடு கூட வந்திருக்கலாம். Maybe you have come with questions to ask God. ஒருவேளை தேவனை பார்த்து கேள்விகளை கேட்க வேண்டும் என்று கேள்விகளோடு வந்திருக்கலாம். Maybe you think you are a lost person, you are a forgotten person. ஒருவேளை நீங்கள் ஒரு மறக்கப்பட்ட நபர் என்றும் தொலைந்து போன நபர் என்றும் நீங்கள் உங்களை பற்றி நினைக்கலாம். But let me tell you that you are very important to God. ஆனால் நீங்கள் தேவனுக்கு மிகவும் விசேஷமானவர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Let me tell you that God has brought you here for a reason. தேவன் உங்களை ஒரு காரணத்தோடு கூட தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். He wants you to continue to attend these meetings so that you might be able to understand his plan concerning you. உங்களை பற்றி தேவன் என்னதான் திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் தொடர்ந்து இந்த கூட்டங்களுக்கு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். The king of Egypt is mighty. எகிப்தின் ராஜா வல்லவன். He is working subtly
அவன் தந்திர விதத்தில் கிரியை செய்கிறான். He is diverting many people's minds away from God. அவன் अनेक மனுஷர்களுடைய மனதை தேவனை விட்டு திசை திருப்புகிறான். But at such a time when crores and crores of people are doing what they like, why is it that God has brought you to this place? கோடிக்கணக்கான ஜனங்கள் தங்களுடைய இஷ்டத்தின்படி செய்து கொண்டிருக்கும்போது இப்படிப்பட்டதான நேரத்தில் தேவன் ஏன் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்? Because he loves you. ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார். You are not born by accident. நீங்கள் ஏதோ தற்செயலாய் பிறந்து விடவில்லை. You are born with a purpose. நீங்கள் ஒரு நோக்கத்தோடு கூட பிறந்திருக்கிறீர்கள். You have not come here by accident. நீங்கள் தற்செயலாய் இங்கே வந்து விடவில்லை. You have come here with a purpose. நீங்கள் ஒரு நோக்கத்தோடு கூட இங்கே வந்திருக்கிறீர்கள். God has a plan for you. உங்களுக்கு இந்த தேவன் திட்டத்தை வைத்திருக்கிறார். That king of Egypt or that evil power was trying to divert your mind away from that plan of God. அந்த எகிப்தின் ராஜாவானவன் இல்லாவிட்டால் அந்த பொல்லாத வல்லமையானது தேவனுடைய நோக்கத்தை விட்டு உங்களை திசை திருப்பும்படியாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Child of God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, maybe you are a Christian. ஒருவேளை நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருக்கலாம். But you may be still living as a Christian without a purpose. ஆனால் நீங்கள் ஒரு நோக்கமே இல்லாமல் இன்றளவும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Are you trying to bend God to fulfill your plan? உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தேவனை நீங்கள் வளைக்கிறீர்களா? Are you trying to come to God so that you have a plan and God might fulfill that? உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் தேவனிடத்தில் வர முயற்சிக்கிறீர்களா? It's not going to work that way. அப்படி அது கிரியை செய்ய போகிறது இல்லை. There is a way that seemeth right to a man and the end thereof are the ways of death. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிறதான வழிகள் உண்டு, ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள். Don't make your own plans and come to God and pray to fulfill that. நீங்களே உங்களுடைய சொந்த திட்டத்தை வகுத்துக்கொண்டு ஆண்டவரே அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் தேவனிடத்தில் வந்து ஜெபிக்க வேண்டாம். Today you might be satisfied, but tomorrow there will be grief and sorrow in that plan of yours. ஒருவேளை இன்று நீங்கள் அதனால் திருப்தி அடையலாம், ஆனால் நாளைக்கு அது நிமித்தமாக உங்களுக்கு துக்கமும் வேதனையும் தான் வரும். But when you obey God's plan, ஆனால் நீங்கள் தேவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படியும் போது everlasting joy. அது நித்தியமான சந்தோஷம். So come and understand God's plan concerning you. எனவே உங்களை பற்றி தேவன் என்னதான் திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை பற்றி வந்து புரிந்து கொள்ளுங்கள். You have your own right to choose. நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கென்று உங்களுக்கு என்று சொந்த உரிமை இருக்கிறது. You can accept God's plan or you can live your own way. நீங்கள் தேவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், இல்லாவிட்டால் உங்கள் சொந்த இஷ்டத்தின்படியும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். Bible says man that has no understanding is like an animal that perishes. வேதமானது இப்படி சொல்கிறது, அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிறதான மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று. If you do not understand God's plan, எனவே நீங்கள் தேவனுடைய திட்டத்தை அறியாதிருக்கும் பட்சத்தில் the richest person in the world is no different from an animal. இந்த உலகத்தில் இருக்கிறதான மிக ஐஸ்வர்யவானாய் பணக்காரனாய் இருக்கிறதான மனுஷனுக்கும் மிருகத்திற்கும் இடையே வித்தியாசம் இல்லை. The most educated man in this world who might know 25 languages and might know all the things in this world, but he is no different from an animal when he dies. இந்த உலகத்தில் மிகவும் அதிகமாய் படித்ததாய் இருக்கிறதான ஒரு நபர் 25 மொழிகளுக்கு மேலாக தெரிந்திருக்கிறதான ஒரு நபராய் இருந்தாலும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களையும் அறிந்திருக்கிறதான நபராய் இருந்தாலும், அவர் மரிக்கும்போது ஒரு அவருக்கும் ஒரு மிருகத்திற்கும் இடையே எந்த வித்தியாசமும் இல்லை. But today you might be a poor widow sitting in this place. ஆனால் இன்று நீங்கள் ஒரு ஏழையான விதவையாக இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். But if you understand the mind of God, blessed are you. ஆனால் நீங்கள் தேவனுடைய மனதை புரிந்து கொண்டால் நீங்கள் பாக்கியவதியாய் இருக்கிறீர்கள். If you come into the plan of God, blessed are you. நீங்கள் தேவனுடைய திட்டத்திற்கு வந்துவிட்டால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். Blessed are all of you who have understood the plan of God and are walking in it. தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு அவருடைய அதன்படியே நடக்கிறதான அத்தனை பேரும் பாக்கியவான்கள். God will give you a blessed and expected end. தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான எதிர்பார்த்திருக்கிற முடிவை தருவார். May God help us. தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த முதல் நாள் கூட்டத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தபடியால ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிங்காசனத்திலிருந்து பரலோகத்தின் சிங்காசன தேவன் நம்மோடு பேசினார், அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த கடைசி நாட்களில் உயிர்ப்பிக்கப்பட வார்த்தையை தான் கேட்டோம். பரலோகத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்கிற ஆலோசனை தான் கேட்டோம். ஒன்றோடு நாம் தேவனோடு நெருங்க வேண்டும், ஆதி அன்புக்கு நாம் வர வேண்டும். கர்த்தர் உதவி செய்ய சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த கன்வென்ஷனுடைய மீதியான கூட்டங்கள் ஜபங்கள்லாம் பொருட்படுத்தி ஆசீர்வதிக்க சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம் சோத்திரம். ஜபம் ஜபிப்போம் ஜபிப்போம். அன்புள்ள எங்கள் அருமை கர்த்தரே, கர்த்தராகிய இயேசுவின் பெயரில் உலகத்தில் தம்மை வெளிப்படுத்தினவர், பரிசுத்த ஆவியின் ரூபம் கொண்டு மனுஷர் மேல் இறங்கினவர்,
இந்த தேசத்தை நேசித்தபடினால் இந்த வருஷத்து இந்த கன்வென்ஷன் இந்த முதல் நாளிலே சுவாமி இந்த கூட்டங்களை எவ்வளவாக நீர் பொறுப்பேற்று தம் மகிமைக்கின்றே நடத்தி கொண்டிருக்கிறீர் சுவாமி. தம்மை நம்பி ஆசையோடு ஆவரத்தோடு வந்த பக்தியுள்ள ஜனத்தை நீர் ஒருமித்து கூடி ஆரம்ப ஜெபம் தொடங்கி ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரே எங்களை பலப்படுத்தி கிறிஸ்தேசுவின் சிலுவை தரிசனத்தின் உணர்வோடு கூட நாங்கள் உம்முடைய சங்கீதங்களால் உம்மை சந்தோஷிப்பித்த ஆவிக்குள் பலப்படவும் ஒவ்வொரு நிகழ்வையும் சாட்சிகளையும் எல்லாம் நீர் பொறுப்பேற்றீர். இன்றைக்கு இந்த தேசத்துக்கு இங்கே கேட்ட ஒவ்வொரு ஜனத்துக்கு வேண்டிய வார்த்தைகளை வார்த்தையாகிய தேவன் யாத்ராம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நீ தர சித்தம் கொண்டதுக்காக தோத்திர சுவாமி. இஸ்ரேல் ஜனத்தை இல்லாமலாகும் பொருட்டு எகிப்தின் ராஜாவின் வல்லமை எப்படி மனிதனுக்கு தெரியாமல் மறைந்து சக்திகள் மனுஷனை எப்படி ஆட்கொண்டு அழிவுக்குள் ஆக்குகிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நாங்கள் மீண்டும் புரிந்து கொண்டு ஜாக்கிரதைப்பட்டு அல்லேலூயா அவைகளுக்கு தப்பித்து கிறிஸ்துவே இயேசுவே சிலுவை ரட்சகா அபிஷேக நாதா உம்மாலே உண்டாகும் மீட்பை பெற்றுக் கொள்ளும்படியாக பரிசுத்த தேவன் எங்களை குறித்து வைத்த நோக்கத்தை நாங்கள் அறியும்படியாக மீண்டும் ஒரு விஷயம் மனக்கண்களை திறக்க சித்தம் கொண்டீர். உள்ளும் புறம்பு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களோடு திறந்து கிரிகச்சியும் நாங்கள் வெறுமையான மனுஷர் அல்ல சுவாமி, உம்முடைய நித்திய நோக்கத்தின் மனுஷர். நாங்கள் உருவாக்கப்படும் நாளை நேரத்தை எல்லாம் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்தீரே. ரசாயன கலவை அல்ல, தேவனுடைய திட்டமா இருக்கிறது. சரீரம் மண்ணாலும் ஆவி உம்மால் தரப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா உம்முடைய ஆலோசனைகள் எத்தனை அருமையானகள், வாக்கு தத்தங்களுக்கு ஸ்தோத்திரம். சுகம் பெற்ற மக்கள் பலப்பெற்ற மக்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து ஜெயந்தாரும் தூது கொண்டு வந்தவரை தொடர்ந்து தாங்கும் கூட்டத்தை பொறுப்பேற்றீர். மகிமை கனம்புகள் உமக்கு செலுத்தி எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் மனதுடன் கர்த்தராகிய இயேசுவுடன் இருப்பதாக. சத்தமா மோனையில போடுங்க.